நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வானவில்லுக்கு நிறம் அழகு, கடலுக்கு அலை அழகு, மலைக்கு மரங்கள் அழகு, வானுக்கு நிலவழகு, மொழிக்கோ சொற்கள் அழகு. அந்த சொற்களை கொண்டு, அதுவும் அழகான தமிழ் சொற்களை கொண்டு விளையாடப்படும் நிகழ்ச்சி தான் இந்த காளிமார்க் பவன்டோ ஒரு வார்த்தை வெல்கம் ஜூனியர்ஸ் 2 பவர்ட் பை சக்தி மசாலா. பள்ளி மாணவர்களை கொண்டு விளையாடப்படுகிற இந்த நிகழ்ச்சியினுடைய இரண்டாவது படிவம் இந்த ஜூனியர்ஸ் 2 சீசன் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இதில் கடந்த சில வாரங்களாக வந்திருக்கிற இந்த புதிய வடிவத்தை பார்த்து நீங்கள் எல்லாரும் பாராட்டி எங்களுக்கு கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு விளையாட போகிற அணிகளை நம்ம சந்திக்க போகிறோம். முதல் அணியாக நாம் வரவழைப்பது கீர்த்திமான் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், கோயம்புத்தூர். உங்களை அறிமுகப்படுத்திக்கங்கப்பா. ஹாய், என் பேர் அருண்குமார். நான் கீர்த்திமான் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். ஹலோ சார், என் பேர் ஆனந்த் ஜெபராஜ், 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். கீர்த்திமான் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வந்திருக்கேன். ரெண்டு பேரும் ஒரே வகுப்பு, ஒரே பெஞ்ச், ரெண்டு பேரும் ஒண்ணா அடி வாங்குற பசங்களா? சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸா? ஓகே. இதில் யார் ரொம்ப நல்லா படிப்பா? ரெண்டு பேருமே படிப்போம். எக்ஸாம் டைம் சேர்ந்து படிப்போம். இப்போ அவன் டியூஷன் போகிறான். எக்ஸாம் டைம் சேர்ந்து படிப்பீங்க? எக்ஸாமில் ஒன்றா எழுதுவீங்களா ஒரே பேப்பரை? இல்லை, நாங்கள் தனியாக விளையாடுவோம். நான் தனியாக எழுதுவேன், இவன் தனியாக எழுதுவான். ஓகே. அருண்குமார், நீங்கள் எதில் கீர்த்திமான் ஆக போகிறீங்க பெரியவர் ஆனவுடனே? இன்ஜினியர். இன்ஜினியர் ஆக போகிறீங்களா? அதான் பல இன்ஜினியர்ஸாக இருக்கிறாங்களே, நீங்கள் எப்படி? மெக்கானிக்கல். ஓகே, பல மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் இருக்காங்களே, நீங்கள் எப்படி தனித்து விளங்க போகிறீங்க? என்னோட ஸ்பெஷாலிட்டி நான் உலகத்துக்கு தெரிவிக்க. அது என்ன உங்கள் ஸ்பெஷாலிட்டி? புதுசாக ஏதாவது அறிமுகப்படுத்தி புகழ் வாய்ந்த. ஓகே, அப்படியெல்லாம் நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு. ஆனந்த் ஜெபராஜ், இஸ்ரோ போகணும்னு ஆசை. இஸ்ரோ போகணும்னு ஆசையா? சின்ன வயசுலேருந்து ராக்கெட்ஸ் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஓஹோ, பேப்பர் ராக்கெட் செஞ்சு விடுறது சொல்லுங்க. பேப்பர் ராக்கெட் இல்லை, ஓகே, ரியல் ராக்கெட். ரியல் ராக்கெட் விட போறீங்க. டிவி நியூஸ் அதெல்லாம். ஓகே. உங்களை ரொம்ப கவர்ந்தது இஸ்ரோவா நாசாவா? இஸ்ரோ தான். நம்ம இந்தியா தானே நமக்கு ஃபர்ஸ்ட். சரி, உங்களுக்கு எதிர் அணியில் விளையாட போகிற இரண்டாவது அணியை வரவழைப்போம். இரண்டாவதாக வருவது திருச்சிராப்பள்ளியிலிருந்து வருகிற சென்ட் ஜேம்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவியர். சென்ட் ஜேம்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவியர், பேரை சொல்லுங்க. ராகவி சார். ராகவி, என்ன படிக்கிறீங்க? நான் 11th போறேன். 10th to 11th. ஓகே. என் பேர் வைஷ்ணவி, நான் 9th ஸ்டாண்டர்ட் போகிறேன். சென்ட் ஜேம்ஸ் மெட்ரிகுலேஷன் திருச்சியிலேருந்து வரேன். 9th and 11th ஸ்டாண்டர்ட் டீம் காம்பினேஷன். எப்படி ஒரு ஜூனியரை பிடிச்ச ஆரம்பிச்சாங்க உங்களுக்கு சென்ட் ஜேம்ஸில்? எப்படின்னா நல்லா படிப்பா, தெரிஞ்ச பொண்ணு வேற. ஓ, ஸோ உன் ரெக்கமெண்டேஷனில் தான் டீமில் வந்து? இல்லை, பேசிக்கலாகவே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ராகவி என்னவாக போகிறீங்க? ஆங்காலஜிஸ்ட். ஆங்காலஜிஸ்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லணும்? கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட். கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட். ஓகே. உலகத்தில் இன்னும் கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிச்சாச்சா இல்லையா? கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க, ஆனால் எதுவும் எஃபெக்டிவாக இல்லை இது வரைக்கும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து தான் கண்டுபிடிக்கணுமா? அப்படிலாம் இல்லை சார். எங்கள் பாட்டி கேன்சர் பேஷண்ட், அவங்க மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒரு ஆசை. பாட்டிகிட்ட இதை சொன்னீங்களா? இல்லை, சொல்லியிருக்கேன், ஆனால் அவங்க ஒன்றும் சொன்னதில்லை அதை பற்றி. ஓகே, சரி. எனக்கு டாக்டர் ஆகணும், இல்லைனா சிஏ படிக்கணும்னு ஆசை. சம்மந்தமே இல்லையா ரெண்டுக்கும்? அப்போ 11th 12th என்ன குரூப் எடுப்பீங்க? டாக்டர் ஆகணும் இல்லை சிஏ வாங்கணும்னா அது என்ன குரூப்பு? அப்போதைக்கு அம்மா எந்த இதில் போனால் நல்லதுன்னு சொல்கிறாங்களோ அப்போ அதை எடுப்பேன். ஸோ உங்கள் வீட்டில் அம்மா பேச்சு தான் அப்பாவும் நீயும் கேட்பீங்க? கேட்க மாட்டீங்களா? நல்லா தான் கேட்போம். சரி, ஓகே. உங்களே இன்றைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் மூன்றாவது அணியாக வருபவர்கள் சென்னையை சேர்ந்த SBOA ஜூனியர் காலேஜ் மாணவியர். SBOA ஜூனியர் காலேஜ், அது ஏன் உங்கள் ஸ்கூல் பேர் ஜூனியர் காலேஜ்னு வச்சுருக்குறாங்க? 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிறதுனால ஜூனியர் காலேஜ். எல்லா ஸ்கூல்லையும் 11th 12th வரைக்கும் தான் இருக்குது. சரி, ஓகே. அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேர் தர்ஷனா கோபிநாத், நான் SBI ஸ்கூல் அண்ட் ஜூனியர் காலேஜ் சென்னையில் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 8th to 9th வந்திருக்கிறீங்க இப்போ. ஓகே. என் பேர் மதுவந்தி சரவணன், நான் SBI ஸ்கூலில் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 7th to 8th. என்ன இவ்வளோ குட்டி பிள்ளைங்களா வந்திருக்கிறீங்க? நான் இருக்கலையே நீங்கள் தான் சீனியர்ஸ் 11th இல்லை 12th இருப்பீங்கன்னு நினச்சேன். சரி, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க தக்ஷனா? நான் ஆங்காலஜிஸ்ட் ஆகணும். நீங்களும் ஒரு ஆங்காலஜிஸ்டா? பரவாயில்ல, நிறைய கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் வரீங்க, நாட்டுக்கு நல்லது தான். வெரி குட். இது எப்படி இதில் உங்களுக்கு ஆர்வம் வந்தது? இல்லை, நிறைய பேர் கேன்சரால் செத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாச்சும் நல்லது பண்ணால் நல்லா இருக்கும். இன்னும் சில பேரை சாகடிக்கணும்னு இல்லை சார், நல்லது பண்ணால் நல்ல திருப்தியாக இருக்கும். அது உண்மைதான், இது நல்ல விஷயம்தான். நீங்கள்? நான் சிஏ முடிச்சுட்டு MBA முடிச்சுட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்.
சிஏ முடிச்சுட்டு எம்பிஏ சிஏ முடிக்கிறதே கஷ்டம். சிஏல எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? அப்பா என்ன ஆடிட்டரா? இல்லை என் அக்கா வந்து சிஏ படிச்சுட்டு இருக்காங்க இப்போ. சரி. அதே மாதிரி அம்மா பேங்கர். ஸோ அவங்களெல்லாம் பார்த்து எனக்கு மேத்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால அந்த சைட் ஓ, சிஏ வந்து கொஞ்சம் டஃப்னு சொல்றாங்களே, அப்படியா? நம்மளுக்கு ஈஸியாக நம்ம படிக்கிறத பொறுத்து தான் அது. ஓ, சரி சரி, ஓகே. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆடிட்டர் ஆக போகிறீங்க. என்ன படிக்கிறோன்றதை பொறுத்து இல்லை, எப்படி திறமையாக அந்த கான்டெக்ட்டை நம்ம வந்து சூழ்நிலை கையாள போகிறோன்றதை பொறுத்து தான் இன்றைக்கி வெற்றி தோல்வி. ஓகே, தோல்வியை பற்றிலாம் யோசிக்காதீங்க, சிறப்பாக விளையாடணும், அவ்வளோதான். வீட்டில் இருந்து பார்க்குற உங்களுடைய பேரண்ட்ஸாக இருக்கட்டும், உங்களுடைய ரிலேட்டிவ்ஸாக இருக்கணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்கள் ஸ்கூலாக இருக்கட்டும், எல்லாரையும் நீங்கள் வந்து பெருமைப்படுத்துகிற மாதிரி இன்றைக்கி விளையாடணும். ஓகே. முதல் அணி யார்? உங்களை தான் வர அழைச்சோம். ஸோ நீங்கள் தொடங்கலாம். மற்ற 2 அணிகளும் நீங்கள் அமர்ந்திருக்கலாம். கீர்த்திமான்ஸ் முதல் சுற்று தொடங்கலாமா? 5 சொற்களை கண்டுபிடிக்க போகிறீங்க. உங்களுக்கான குறிப்புகள்லாம் ஏற்கனவே தெரியும், நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்ருக்குறீங்க. இதனோட அடிப்படை விதிமுறைகள்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு குறிப்பை உங்களுக்கு நினைவுபடுத்திடுறேன், பலர் வந்து பதட்டத்தில் மறந்துடுறீங்க. 5 சொற்களும் முதல் எழுத்து ஒன்று தான், ஒரே எழுத்தை கொண்டு தான் தொடங்கும், அதை ஞாபகம் வச்சுக்கணும். ரெடி, தொடங்கலாமா? உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. செவி, காது, கனி, காய், 2, உப்பு, காரம், 3, மாலை, முத்து, கோழி, ஏதாவது சொன்னாதான் 3வது குறிப்பு. கூவது, சேவல், முதல் எழுத்தை மறந்துட்டேன். வீடு, வாசல், சுற்றுவது, காற்றாடி. வெரி குட். நீ முதல் எழுத்தை மறந்துட்டேன். கா ஞாபகம் வச்சிருந்தா மாலை சொன்னோன்னே என்ன வரணும்? காளையா? காலை வரணும். மாலைன்றது கான்ற எழுத்து நினைவு வச்சிருந்தா உடனே வந்திருக்கும். நீ அதை மறந்துட்ட பதட்டத்தில். இதுக்கு தான் நான் ஞாபகப்படுத்தினேன் முதல்ல. இப்போ தெரியுதா? இனிமேல் ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் அசந்தா 7ஆம் 8ஆம்லாம் தட்டிட்டு போயிடும். 10 ஞாபகம் வச்சுக்கணும். வெரி குட். 4 நல்ல துவக்கம். நீங்கள் போய் அமர்ந்திருக்கலாம். 2வது அணி வாங்க. இரண்டாவது அணி சென்ட் ஜேம்ஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவியர், திருச்சி. அவங்க பண்ணதை பார்த்தீங்கல்ல, அந்த தவறு பதட்டம் உங்களுக்கு வந்துடக்கூடாது. 5 சொற்களும் ஒரே எழுத்தை கொண்டு தொடங்கும். நினைவில் வச்சுக்கிட்டு 2 நிமிடத்தில் 5 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். தொடங்கலாமா? உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. கதாநாயகன், வில்லன், 1, மருந்து, உணவு, தற்கொலை, விஷம், கட்டை, விறகு, 3, பகுதி, மிகுதி, முதல் எழுத்து என்ன? அடுத்த வேர்ட்ஸ், அடுத்த word. விடை, வினா, 4. இப்போ அந்த விட்ட சொல்ல கண்டுபிடிக்கணும். பகுதி, விகுதி, வெரி குட். நீயும் அதே மாதிரி 4வது சொல் வரும்பொழுது முதல் எழுத்தை மறந்துட்ட. மிகுதி சொல்றவ விகுதி தானே சொல்லணும். முதல் எழுத்து வி தானே. என்ன எப்படி அந்த பிரச்சனை வந்தது சொல்லு எனக்கு. மறந்துட்டேன். பகுதின்னு மிகுதின்னு வச்சிருந்தேன். ஆனா அதுக்கு அப்புறம் கூட விகுதின்னு உனக்கு ஸ்ட்ரைக் ஆகல. ஏன்னா முதல் எழுத்து ஞாபகத்திலே இல்ல, வரல. க்ளூ சொன்னா தானே இன்னொன்று சொல்லணும். அதனால வெயிட் பண்ணியா? ஆனா ரொம்ப யோசிச்சுல சொன்னேன் அப்புறம். சரி பரவாயில்ல, 5 கண்டுபிடிச்சிட்டீங்க. வெல் டன் சென்ட் ஜேம்ஸ். இப்போ நீங்க வெயிட் பண்ணலாம். SBOA வாங்க. SBOA ஜூனியர் காலேஜ் சென்னை, உங்களுக்கான வாய்ப்பு. முதல் அணி செய்த தவறை அடுத்த அணிக்கு நினைவுபடுத்தி கூட அதே தவறு நிகழ்ந்துருது. நீங்கள் வந்து அந்த தவறு உங்களுக்கு நிகழாமல் பொறுப்பாக இருந்து பார்த்துக்கணும். நீங்கள் தான் அந்த சுற்றுலா கவனமாக இருக்கணும். தொடங்கலாமா? உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. மலர், பூ, 1, பால், பூனை, 2, சாவி, பூட்டு, 3. உலகம், பூவி, என்ன சொன்னீங்க? புவி, புவின்னு சொல்லியிருக்காங்க. வேற, பூமி, 4, கோவில், ஆலயம், செய்வது, பூஜை, கோவில்னோடனே ஆலயம் சொன்னீங்க. ஆனால் முதல் எழுத்து ஞாபகம் மறந்து போச்சு இல்லை? அப்புறம் டக்குன்னு சுதாரிச்சிட்டீங்க.
ஓகே, வெரி குட். 5ஐயும் சுலபமாக கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ முதல் சுற்றின் முதல் பாதியில் ஒரு அணியை தவிர மற்ற 2 அணிகளும் 5 சொற்கள் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. இப்போ இதனுடைய அடுத்த பகுதிக்கு போக போகிறோம். நீங்கள் இடம் மாற்றி நிற்க போகிறீங்க. உங்களுதுலேருந்தே தொடங்கலாமா? அப்போ இடம் மாற்றிக்கங்க. SBOA ஜூனியர் காலேஜ், உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. விறகு, அடுப்பு, 1, புறம், அகம், 2, கம்மி, அதிகம், 3, கழுத்து, சங்கிலி, சங்கிலி, அட்டிகை, 4, முடி, கூந்தல், நிறைய, அடர்த்தி. well done, very good SBOA. 5 சொற்களையும் அழகா கண்டுபிடிச்சிங்க. நல்ல குறிப்புகள் சமயோசிதமாக கொடுத்தது உனக்கு பாராட்ட நிச்சயமா மதுவந்தி. வெரி குட், ரொம்ப அழகான குறிப்புகள். வெல் டன். இப்போ நீங்க போய் அமர்ந்திருக்கலாம். 2வது அணி வாங்க. செயின்ட் ஜேம்ஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருச்சி. போன முறை 5 கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆனால் ஒரு பதட்டம் ஏற்பட்டது. இந்த முறை அதை தவிர்த்திடணும். 5ஐயும் சுலபமாக கண்டுபிடிக்க முயற்சி எடுக்கணும். தொடங்கலாமா? உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. செவ்வாய், புதன், 1, உலகம், பூமி, இணை, புவி, 2, கவி, பாரதியார், முதல் எழுத்து நினைவில் வச்சுக்கோங்க. அடுத்தது குறிப்பு சொல்லுங்க. முனிவர், நெக்ஸ்ட் வேர்ட், சரி, அடுத்த சொல் போயிடலாம். காயம், புண், மாடு, பால், தின்பது, புல், இப்போ அந்த விட்ட சொல் வந்துடும். இன்னும் 2 குறிப்புகள் கொடுக்கலாம் நீங்க. கவிஞர், புலவர். வெரி குட், வெல் டன். முதல்ல எழுத்து மறந்துருச்சுல அது சொல்லும்போது. அங்க நின்னப்ப தெரியல, இங்க வந்தோடனே. அப்ப 2 பேரும் இனிமே இங்கே நின்று சொல்லுங்க. அது எப்படி சார் முடியும்? முடியாதுல்ல. அப்ப நீங்க தான் ஞாபகம் வச்சுக்கணும். வெல் டன், 5ஐயும் கண்டுபிடிச்சிட்டீங்க. வெரி குட். இப்போ நீங்க போகலாம். முதல் அணி வாங்க. கீர்த்திமான், முதல் சுற்றில் உங்களுக்கு தான் அந்த இறுதி வாய்ப்பு வந்திருக்கு. போன முறை 4, இந்த முறை 5 நீங்கள் கண்டுபிடிச்சாதான் போட்டியில் தொடர்ந்து தக்க வைக்க முடியும் உங்கள் இடத்த. தொடரலாமா? உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. மொழி, தமிழ், பால், பயிர், சரி, தவறு, 3, செய்தித்தாள், நாளிதழ், தின, தந்தி, 4, செடி, கொடி, வாழை, தண்டு. வெரி குட். 5ஐயும் கண்டுபிடிச்சாச்சு. நல்லா சொன்னீங்க. நல்லா குறிப்பு கொடுக்குறார் தம்பியும் ஆனந்த் ஜெபராஜ். அருண், மொழின்னு சொன்னோன்னே என்ன சொன்னீங்க? தமிழ். என்னது? தமிழ். தமிழ்னு சொன்னா அது தமிழே இல்லை. தமிழுக்கு எது அழகுன்னு கவிஞர் வைரமுத்து பாடியிருக்காரு தெரியுமா? உலகத்துல எந்த மொழியிலும் இல்லாத ஓசை தமிழ்ல மட்டும்தான் இருக்கு. அதனால தான் அது பேர் சிறப்பு அகரம். தமிழ்னு சொன்னாதான் தமிழ். தமிழ் சொல்லக்கூடாது. பழகிக்கணும். அதனால ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, இதை நான் குற்றமா சொல்லலை. இப்போ நான் எந்த தவறு பண்ணாலும் மற்றவங்க எனக்கு சொல்லிக் கொடுக்கணும்ல, சொல்லிக் கொடுப்பாங்க. நான் திருத்திக்க முயற்சி பண்ணுவேன். அது மாதிரி நீங்களும். ஓகே, வெரி குட். ஆல் 5. தட்ஸ் எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ரவுண்ட். உங்கள் அணி மட்டும் 9 மதிப்பெண்கள். மற்ற 2 பள்ளிகளும் 10-10ல் இருக்கிறாங்க. இது வெறும் துவக்கம். இன்னும் 2-3 சுற்றுகள் இருக்கு. அதில் எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். ஓகே, அதனால தைரியமா இருங்க. இடைவேளைக்கு பிறகு நாம் சந்திக்க போகிற 2வது சுற்றில் இந்த பள்ளி அணிகள் எப்படி மதிப்பெண்கள் எடுக்க போகிறார்கள் என்பதை காத்திருந்து தெரிந்து கொள்வோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு காலிமார்க் பவன்டோ. ஒரு வார்த்தை 1 லட்சம் ஜூனியர்ஸ் 2 பவர்ட் பை சக்தி மசாலா. இது இன்றைய நிகழ்ச்சியினுடைய 2வது சுற்று.
இரண்டாவது சுற்று உங்களுக்கு தெரியும். 2 நிமிடத்தில் 5 சொற்களை கண்டுபிடிக்க போகிறீர்கள். எப்பவும் ஒவ்வொரு சுற்றுலையும் இந்த பக்கம் கண்டுபிடிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சோதனை இருக்கும். ஆனால் இந்த சுற்றுல 2 பேருக்குமே சோதனை. ஏன்னா நீங்கள் பார்க்க போகிற திரையில் வர சொல்ல ஒரு சில எழுத்துக்கள் விடப்பட்டு இருக்கும். அது என்ன எழுத்துன்னு நீங்கள் கண்டுபிடித்து அந்த சொல்லை யூகித்து பிறகு குறிப்புகள் கொடுத்தா உங்களுடைய அணியை சேர்ந்தவங்க சரியான சொல்ல கண்டுபிடிச்சு மதிப்பெண்கள் வாங்கி தருவாங்க. தொடங்கலாமா? உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. மைந்தன், புதல்வன், குட். எடுத்துக்காட்டு, அடுக்குக்குறி, சாதாரணம், உதாரணம், 2, குழந்தைகள், சேட்டை, செய்வது, அட்டகாசம். வெரி குட். அடுத்த வாரம் அடுத்த சொல் போயிரு. திரைக்கடல், ஓடி, இதை, திரவியம், வெரி குட். இப்ப விடப்பட்ட அந்த 5வது சொல். கல்யாணம், மேடை, இறுதி குறிப்பு இப்ப கொடுக்க போறீங்க. இல்ல ஒண்ணுதானா? ஓகே, இன்னும் 2 இருக்கு. பதட்டம் வேண்டாம். தாலி, மெட்டி, நல்ல தெரிஞ்ச சொல். ஆனா குறிப்பு கொடுக்க கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு. நான் யோசித்து பார்க்குறேன். ஆனா நல்லா தெரிஞ்ச சொல். அப்ப ஏதாவது முயற்சி பண்ணிருக்கோம். எதுக்கு வாய்ப்பை தவிர கடை, கடைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எனக்கு என்னன்னு தெரியல. ஓ உங்க சரி. திருமணம், உங்க ஏரியா பக்கத்துல ஏதோ ஸ்கூல் பக்கத்துல ஒரு கடை இருக்கு. அந்த ஸ்டோர் பேர் என்ன? அப்படிதான் நான் நினைக்கிறேன். கரெக்டா? பாத்தீங்களா? மெகாமட், மங்களன் மங்கள் வச்சுட்டு சொன்னேன். மங்களம். மங்களம் எப்படி? நீ என்ன குறிப்பு கொடுத்துருப்ப? சொன்னது சரிதான், என்னால் அது யூகிக்க முடியல. என்ன குறிப்புகள்லாம் கொடுத்தாங்க? கல்யாணம், சரி, தாலி, ஓகே, கடை. இல்லை ஆனால் அதை வச்சு மங்களம்ன்ற சொல்ல கண்டுபிடிக்கிற சிரமம். எல்லாம் அது சம்பந்தப்பட்ட சொற்கள் தான், ஆனால் கண்டுபிடிக்கிற சிரமம் தான். பரவாயில்ல, அழகா முயற்சி பண்ணீங்க. 4 சொற்கள். வெல் டன். SBOA வாங்க, டீம் நம்பர் 3. SBOA ஜூனியர் காலேஜ் பாருங்க, நல்லா ஒரு தெரிஞ்ச ஒரு சாதாரண சொல். ஆனால் குறிப்புகள் கொடுக்க சில சமயத்தில் இப்படி சிரமப்படுத்திடும். நீங்கள் எப்படியாவது நிதானமாக யோசிச்சு அவசரப்பட்டு எதையாவது சொல்லிட்டு அப்புறம் யோசிக்காம நிதானமாக கொடுங்க, கண்டுபிடிச்சிடலாம். தொடங்கலாமா? உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. கிருஷ்ணன், வெண்ணெய், ஊதுவது, புல்லாங்குழல், 1, படபடப்பு, பதற்றம், 2, கடந்த, எதிர், உழுதாக, எதிர்காலம். வெரி குட். அடுத்த சொல். அடுத்த சொல். சாமி, கடவுள், செல்வது, கோவில். கடைசி குறிப்பு 2 சொல்லியாச்சு. சாமி, செல்வது. முழுக்க. பாப்போம் கண்டுபிடிக்கிறீங்களா? இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாம். சொல்றீங்களா? ஏதாவது விடை சொல்லி பாருங்க. ஆலயம். இல்ல, அடுத்த சொல். விடப்பட்ட சொல். 5 இதோட 5 இதான் 5வது. அகம்பம், அகம்பாவம். மன்னிக்கணும், உங்களுடைய கால அவகாசம் முடிவடைகிறது. இப்போ குறிப்புன்னா நான் ஏதாவது சொல்லி பார்க்கலாம். சொல்லு நான் கண்டுபிடிக்கலாம், நான் ஒன்றும் பண்ண முடியாது. இல்ல சொல்லு தெரிஞ்சிருச்சா? கதம்பம். கதம்பம். கதம்பம்னா என்னன்னு தெரியுமா? ஓ தெரியாது, உனக்கு தெரியுமா? மல்லிகை, முல்லை, ரோஜா, கனகாம்பரம் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா ஒரு இடத்துல வச்சு மாலை கட்டினீங்கன்னா அது கதம்பம் மாலை இல்லை? கதம்பம்னா அதான். ஓகே, வெல்டன். எத்தனை கண்டுபிடிச்சிருக்கிறீங்க? 3. அந்த விடப்பட்ட சொல் ஊர்வலம். என்ன குறிப்பு கொடுத்துருக்கலாம்? எனக்கு தெரிஞ்சு இன்னும் சிறப்பாக கொடுத்துருக்கலாம். சாமி, வீதியில். அந்த வீதியில்னு சொல்லியிருந்தேன்னா ஓரளவுக்கு வந்திருக்கணும். உலான்னு சொல்லுவாங்க, அப்புறம் இல்லைன்னா ஊர்வலம்னு சொல்லுவாங்க. கரெக்டா? இப்போ கதம்பம்க்கு அர்த்தம் பொருள் புரிஞ்சிருந்தா மலர்கள், பல்வகை, மாலை இப்படிலாம் சொன்னால் ஒருவேளை அவளுக்கு தெரிஞ்சிருந்தா சொல்லியிருக்கலாம். ஓகே, 3. வெல்டன். அழகாக முயற்சி பண்ணீங்க. நல்லா வெறப்பாக நிற்கிறான் ஆனந்த் ஜெபராஜ். 1 5 கண்டுபிடிச்சலான்ற நம்பிக்கையாக இருக்கணும், இல்லைன்னா ஒன்றும் தேராதுன்றதா இருக்கணும். என்ன எண்ணம்? நம்பிக்கை தான். வெரி குட். பின்ன சாதாரண ஆளுங்களா? கீர்த்திமானாச்சே. கவனமாக இருக்கணும். தொடங்கலாமா? உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. மகிழ்ச்சி, ஆனந்தம், இன்பம், சந்தோஷம், 1, நமக்குள், காதல்,
மட்டும். ரகசியம். வெரி குட். ஆரம்பம். அஜித். அடப்பாவி. தொடக்கம். துவக்கம். வெரி குட். ஆதவன். சூரியன். பூ. சூரியகாந்தி. 4. மகிழ்ச்சி. நல்லா பாரு. என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிச்சிட்டியா? இப்போ புரியுதா? தப்பா அது முதல்ல? இப்போ சரியா? 2வது குறிப்பு பாரு. ஆசிரியரிடம். 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 மரியாதை. 3வது குறிப்பு கேட்பது. கேள்வி. நீயும் அவசரப்படுற. நல்ல குறிப்பானா அது. ஆசிரியரிடம் சொன்ன உடனே மரியாதை சொன்னேன். கேட்பது கேள்வி, அதுவும் ஓகே. முதல்ல வந்து சொல்ல தவறா புரிஞ்சுக்கிட்டனால ஆமா நிச்சயமா சொல்லியிருக்க முடியும். நீ என்ன ஒரு தப்பு பண்ணிட்ட? சந்தோஷம்ன்ற சொல்லி ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டீங்க, திரும்ப எப்படி அதே சொல்லுவாரு? எப்படிம்மா ஒரே சொல் 2 தடவை கொடுப்பாங்க? பாசிபிலிட்டியே கிடையாதுல்ல. குறிப்பு கொடுக்கும்போது அவ்வளோ கவனமா இருக்கணும். ஏன்னா இப்போ நீ அங்கே நிற்க வேண்டி வரும்ல அடுத்தது. அதை மட்டும் சுதாரிச்சிருந்தா ஆசிரியரிடம் கேட்பது பாடத்தில் அப்படின்னு சொல்லியிருந்தா நிச்சயம் கண்டுபிடிச்சிருக்கலாம்ல. வெரி குட். இப்போ எத்தனை சொல்லியிருக்கோம்? 4. 4. வெல் டன். ஓகே, இப்போ 2 பேர் இடம் மாற்றி நின்னுக்கிறீங்களா? வாங்க. அருண்குமார் பட்ட கஷ்டம்லாம் என்னன்னு உனக்கு தெரியும். இப்போ 5 கண்டுபிடிக்க முயற்சி எடுக்கணும். ஓகே, உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. பெரியவர். சிறியவர். வணங்கினால் ஆசீர்வாதம். வெரி குட். தேவர்கள். அமிர்தம். அதிபதி. இந்திரன். என்ன குறிப்பு கொடுக்குறோம்? கப்பல். களம். நிற்பது. துறைமுகம். 3. பாதை. நடத்தல். இலவசம். சத்திரம். வெரி குட். வண்டி. வாகனம். செல்வது. சாலை. பெரியது. நெடுஞ்சாலை. வெல் டன். ஹேய், வெறும் 38 வினாடிகள்ல 5 சொற்களும் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. அங்க விடப்பட்ட எழுத்தையும் கண்டுபிடிச்சு சொல்ல யூகித்து குறிப்பு கொடுத்து கண்டுபிடிக்கிறது சாமானியமான விஷயம் இல்ல. உங்களை யாரு ட்ரெயின் பண்ணியிருக்கிறது, பயிற்சி கொடுத்தது யாருன்னு எனக்கு தெரியணும். உன்னோட குறிப்புகள் ரொம்ப அபாரமா இருக்கு. உனக்கு இயற்கையிலேயே தமிழில் போதிய அறிவு, நல்ல அறிவே இருக்கு. ஆனா கூடுதலா யார் பயிற்சி கொடுத்தாங்க இந்த நிகழ்ச்சி? பேரண்ட்ஸ், அப்புறம் கசின்ஸ் எல்லாருமே வந்து நாங்க லீவுக்கு, அப்புறம் டீச்சர் சப்போர்ட் பண்ணாங்க. லீவுக்கு அந்த கசின்ஸ் எல்லாம் கொடுமைப்படுத்தி இருக்க? இல்ல, அவங்கள தான் ஆர்வம் எடுத்துட்டு வந்தாங்க. அவங்களே ஆர்வம் எடுத்துட்டு வந்து ட்ரெயின் பண்ணாங்களா? வெரி குட். உன்னோட க்ளூஸ் ரொம்ப நல்லா இருக்கு. இதே மாதிரி விளையாண்டிங்கன்னா ஐ திங்க் உங்களை அட்லீஸ்ட் செமிஃபைனல்ஸில் நான் பார்ப்பேன்னு நினைக்கிறேன். வெரி குட். நல்லா தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. வெல் டன். இப்போ நீங்கள் போய் உட்காந்துருங்க. வாங்க நெக்ஸ்ட். சென்ட் ஜேம்ஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருச்சி. போன முறை எத்தனை கண்டுபிடிச்சோம்? 4. பரவாயில்ல, ஒன்று தான் தவறாட்டு இருக்கிறீங்க. ஆனால் இந்த முறை எச்சரிக்கையாக இருந்து 5ஐயும் கண்டுபிடிக்கணும். தொடங்கலாமா? உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. கோப்பியம். காப்பியம். வெல் டன். கடல். மீன். பெரியது. சமுத்திரம். வெல் டன். விட்டு. விடு. கொடுத்தல். அழகான குறிப்பு. நல்ல நிதானமா யோசனை சொல்லு. விட்டு கொடுத்தல் பிரிச்சு அழகா சொல்லியிருக்கா 2 குறிப்பா. பெருந்தன்மை. வெல் டன். கைதி. சிறை. முழுமை. என்ன சொன்னீங்க? சிறை. அவங்க என்ன சொன்னாங்க? முழுமை. இதுக்கு மேல நான் அதை எப்படி விவரிக்கிறது? நீங்க சொன்ன விடை என்ன? சிறை. அவங்க முழுமை. அப்படின்னா என்ன அர்த்தம்? சிறைச்சாலை. இவ்வளவு பயப்படக்கூடாது, தைரியமா பேசணும். வெயில். மழை. வியர்வை. நெற்றி. 3வது குறிப்பு பதட்டப்படாம நிதானமா கொடுக்கணும். உலுக்கம். புழுக்கம். அது ஓகே. நீ கொடுத்த குறிப்பு என்ன? உலுக்கம். உலுக்கம்னா என்ன? உலுக்கமா இருக்க சொல்லுவாங்க. அது ஒழுக்கம். ஓ. உழுக்கம் இல்லை, உலுக்கம்னு சொன்னேன். அதனால் அது நீ பொருள் சொல்லியிருந்தீங்கன்னா அது சரியான குறிப்பாக எடுத்திருப்பேன். எதையோ சொல்லக்கூடாது. இல்லை, ஒட்டக்கத்துக்கு வர ஓ போட்டு எழுதணும். மற்றதெல்லாம் இதே தான். முதல் எழுத்தை மட்டும் மாற்றினா இல்லை, உலுக்கமாக இருக்கு அப்படி அதுதான் புழுக்கமாக இருக்குன்னு சொல்கிறது. ஓ. புழுக்கம்ன்ற சொல்ல தான் கண்டுபிடிக்கணும். புழுக்கம்னா என்னன்னு தெரியுது. இதெல்லாம் தான் சொன்னியே நீ. வெயில், வேர்வை எல்லாம் அழகாக குறிப்பு வந்துச்சு. 3 அதை கொஞ்சம் நிதானமாக கொடுத்துருந்தா கண்டுபிடிச்சிருக்கலாம். மறுபடியும் 4 இல்லை, பரவாயில்ல, அழகாக முயற்சி பண்ணிங்க. வெல் டன்.
வாங்க SBOA. SBOA ஜூனியர் காலேஜ் போன முறை 3. நீங்கள் தான் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா இப்போ சுற்றுகளை இப்போ 2வது முடிச்சுட்டு 3வது போகும்பொழுது மதிப்பெண்கள் தான் உங்களுக்கு வந்து இட் வில் ஸ்டார்ட் மேட்ரிங். ஓகே, ஸோ ரெடியாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும், பதட்டப்படக்கூடாது. தொடங்கலாமா? உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. பண்பாடு, கலாச்சாரம், கல்வி, சமச்சீர், வெரி குட். வைத்தியர், மருத்துவர், 3. ஜுரம், காய்ச்சல், கருவியல், பாதரசம், 4. பொருட்கள், வியாபாரம். வெல் டன். இது வந்து ரொம்ப வைராக்கியத்தோட கங்கணம் கட்டிட்டு வந்த மாதிரி இருக்கு. 20 வினாடிகள்ல 5 சொற்களை கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. வெல் டன், வெரி வெரி குட். இந்த 2வது சுற்றோட முடிவில் சுவாரஸ்யமான ஒரு நிலைமை என்னன்னா 3 அணிகளுமே 18 மதிப்பெண்கள்ல இருக்கிறீங்க. சமன் செஞ்சாச்சு. இப்போதான் நிகழ்ச்சி தொடங்குற மாதிரி ஒரு நிலை வந்திருக்குது. இது வந்து உங்க எல்லாருக்குமே ரொம்ப சாதகமான விஷயம். இனிமே தான் நிஜம் போட்டி துவங்குது. இடைவேளைக்கு பிறகு 3வது சுற்று தொடங்க போகிறோம். அதில் 3 அணிகளுக்கும் நடக்க போகிற போட்டியில் தான் தெரிய போகுது யார் இந்த நிலையிலிருந்து தேர்வாகி அடுத்தது போக போகிறதுன்றது. கவனமாக இருங்க. ஒரு இடைவேளைக்கு பிறகு சுவாரஸ்யமான அந்த 3வது சுற்றில் மறுபடியும் உங்களை சந்திக்க போகிறோம். காத்திருங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு காளிமார்க் போவன்டோ ஒரு வார்த்தை 1 லட்சம் ஜூனியர்ஸ் 2 பவர்ட் பை சக்தி மசாலா. இப்போ நம்ம வந்திருக்கிறது இந்த நிகழ்ச்சியினுடைய 3வது சுற்று. இதற்கு முன்னாடி 2 சுற்றுகளிலே 3 அணிகளும் ஆளுக்கு 18 மதிப்பெண்கள் எடுத்திருக்கனால நிஜமான போட்டி இந்த சுற்றுல தான் உங்களுக்குள்ள தொடங்க போகுது. இதிலிருந்து யார் அதிக மதிப்பெண்கள் எடுக்கிறீங்களோ அந்த அணியினர் தான் அடுத்த நிலைக்கு தேர்வாவீங்க. அதை மனசில் வச்சுக்கிட்டு நிதானமாக விளையாடணும். முக்கியமான விதிமுறைகள். இது வரைக்கும் எல்லா சுற்றுகளிலும் 2 நிமிடங்களில் 5 சொற்களை கண்டுபிடித்தீர்கள். இந்த சுற்றில் 1.5 நிமிடங்களில், அதாவது 90 வினாடிகளில் 5 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். இன்னொரு கொஞ்சம் கடுமையான விதிமுறை, ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு குறிப்பு மட்டுமே கொடுக்க முடியும். உங்கள் திரையில் உங்களுக்கு முன்னாடி 5 வரிசையில் ஒவ்வொரு வரிசையிலும் ஒரு வார்த்தையும் ஒளிஞ்சிருக்கும். அது எந்த வார்த்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அதுக்கான குறிப்பை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் அந்த சொல்லை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அது எந்த வரிசை என்ன சொல்லுன்னு சொல்லணும். சரியாக இருந்தால் உங்களுக்கு மதிப்பெண். தொடங்கலாமா? உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. வெற்றி, 4வது வரிசை தோல்வி, வெரி குட். பூ, அடுத்த போயிட்டு அடுத்தது போயிட்டு சரி, வரலாம். அடுத்த வார்த்தை. பட் குறிப்பு கொடுத்தாச்சு ஏற்கனவே. முகம், 3வது வரிசை அழகி, வெரி குட். சரஸ்வதி, 5வது வரிசை வீணை, வெரி குட். மூளை, 1வது வரிசை புத்தி, வெரி குட். இப்போ ஏற்கனவே குறிப்பு கொடுத்தாச்சு. அது என்ன குறிப்புனா பூ. எந்த வரிசை என்ன சொல்? எந்தெந்த வரிசையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்க? ஒரு வரிசை தானே விடப்பட்டிருக்கு. அப்ப அதுக்குள்ள மட்டும் தானே நீங்க தேடணும். 2வது. ஆமா, தேடுங்க. என்ன சொன்னாங்க குறிப்பு? உங்களது கால அவகாசம் முடிவடைந்தது. கொஞ்சம் பதட்டப்பட்டு அந்த ஒரு குறிப்புன்னும் பொழுது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்ல. அதையும் இதையும் இணைக்கிறது நமக்கு என்ன சொல்லுன்னு தெரியுது, அதனால ஈஸியாக இருக்குது. அங்கே தேடுறவங்களுக்கு ரொம்ப சிரமம் இல்லை. ஒரே எழுத்தாக இருக்குது, எந்த சொல்லுன்னு கண்டுபிடிக்கிறது. இப்போ பூன்னு சொன்னால் எவ்வளவோ விஷயம் இருக்குல்ல. அவள் முல்லை மல்லிகைன்னு பேர் தேடி இருக்கலாம், மனம் வாசனை அப்படி தேடி இருக்கலாம், வண்ணம் நிறங்களை தேடி இருக்கலாம், செடி பேர் தேடி இருக்கலாம். ஸோ அதுவும் ரொம்ப ப்ராட். இப்போ பாம்புன்னு சொன்னால் உனக்கு என்னென்னலாம் ஞாபகம் வரும்? உடனே ஒரு 3 விஷயங்கள் சொல்லு. விஷம், நாகம், அப்புறம் நஞ்சு. பாம்பு என்ன பண்ணும்? இருக்காங்க. அந்த சொல்லி ஏற்கனவே பார்த்துருக்கீங்களா திரையில? ஏற்கனவே பார்த்துட்டீங்களா இல்லை இப்போ தான் பார்த்தீங்களா? இல்லை, இப்போ தான் பார்க்குறீங்களா? ஓகே, அதான் சரி. இன்னும் வேற என்னலாம் சொல்லலாம் இந்த சொல்லுக்கு? நீங்களா இருந்தால் என்ன குறிப்பு கொடுத்துருப்பீங்க? ஒரே குறிப்புனா பூங்கத்தை மனசில் வச்சு திராட்சை சொல்லியிருக்கலாம்ல.
குட். அதான் அடுத்த முறை கொஞ்சம், ஆனால் ஒரு நல்ல யுக்தி நீங்கள் பயன்படுத்தினீங்க, அதுக்கு உண்மையாலுமே பாராட்டணும். சிரமம் ஏற்படுதுன்னு தெரிஞ்ச உடனே அடுத்த சொல்லலாம் கண்டுபிடிச்சிட்டு வந்தால் எது விடப்பட்ட வரிசையோ அதில் தேட எளிதாக இருக்குன்னு சொல்லி பண்ணீங்கல்ல, அது ரொம்ப சமயோசித புத்தி தான், அதுக்கு பாராட்டலாம். அதனால தான் 4வது கண்டுபிடிச்சிங்க. வெல் டன். இது வரப்போகிற அணிகளுக்கு பிரயோஜனமாக இருக்கும், அதனால தான் நம்ம இவ்வளோ பேசுகிறோம். ஓகே, வெல் டன். 4 இஸ் குட். அடுத்த டீம் வாங்க. அருண்குமார், ஆனந்த், ஜெபராஜ், கீர்த்திமான்ஸ், போன முறை எத்தனை கண்டுபிடிச்சிங்க அந்த சுற்றுல? 9. பரவாயில்ல, அதெல்லாம் மறந்துருங்க. ஏன்னா இப்போ ஸ்கோர்ஸ் லெவல் ஆகிடுச்சு. எத்தனை கண்டுபிடிச்சா என்ன? இப்போ வந்து இதில் 5 கண்டுபிடிக்க முயற்சி செய்யணும். 90 வினாடிகள் ஞாபகம் வச்சுக்கணும். குறிப்பு அழகாக கொடுக்கணும், ஒரே குறிப்பு. தொடங்கலாமா? கீர்த்திமான் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், கோவை. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. கண். அடுத்தது போயிட்டு வரலாம். நிகர். 2வது வரிசை சமம். குட். சீக்கிரம். மூக்கு. மூக்கு. 3வது வரிசை நாசி. வெரி குட். பறவை. 4வது வரிசை புறா. வெரி குட். உடை. 5வது வரிசை சீருடை. ஃபர்ஸ்ட் என்ன சார்? கண் சொன்னார். விடப்பட்ட வரிசை அது. இப்போ முதல் வரிசையில் மட்டும் தேடணும். அவர் சொன்னது கண். இரண்டு, ஒன்று. There goes bell. அது ஓரெழுத்து சொல். என்னது அது? மை. ஓகே, இப்போ எத்தனை கண்டுபிடிச்சிருக்கிறீங்க? 4. ஆனால் உங்களுக்கு நான் தரப்போகிற மதிப்பெண்கள் 3 தான். எதனாலன்னு சொல்ல முடியுமா? சீருடை குடை. உனக்கே தெரியுதுல்ல, சீருடையில் உடைன்னு இருக்கும்பொழுது அது குறிப்பாக கொடுக்க முடியாதுல்ல. ஆடை சொல்லியிருந்தா கூட கொடுத்துருப்பேன். சீர் உடைன்றதுல உடைன்ற சொல்ல பயன்படுத்தினால அது விதிமீறல் ஆகிடும். அதனால் 3 மதிப்பெண்கள் மட்டுமே உங்களுக்கு. வெல் டன். நீங்கள் போய் அமர்ந்திருக்கலாம். திருச்சி சென்ட் ஜேம்ஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் 3வது சுற்றை தொடங்குறீங்க. இதில் எச்சரிக்கையாக இருக்கணும். இதில் இருந்து தான் உங்களுடைய தேர்வு நிலைமை தீர்வாக போகிறது. தொடங்கலாமா? 90 வினாடிகள், 5 சொற்கள், ஒரே குறிப்பு. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. தென்றல். அழகான குறிப்பு. இரண்டாவது வரிசை காற்று. Well done. தொப்பை. என்ன இவ்வளவு அழகா குறிப்பு கொடுக்குற நீ? நான்காவது வரிசை வயிறு. Well done. தொலைவு. முதல் வரிசை தூரம். Very good. நாள். நாள். சொல்லு பாப்போம் இன்னொரு தடவை சரியா? நாள். நாள் இல்ல, நாள். நாள். மூன்றாவது வரிசை தேதி. Very good. கடை. கடை. ஐந்தாவது வரிசை விலை. Well done. Very good. ரொம்ப அழகா குறிப்பு கொடுத்த. இப்போ வயிறுன்னு பார்த்த உடனே அதுக்கு பல விஷயங்களை சொல்லலாம். உடம்பு, சாப்பாடு, ஜீரணம், எதையோ சொல்லலாம். ஆனால் தொப்பைன்னு சொல்லி வேற எதையுமே சிந்திக்க விடாம அழகா கண்டுபிடிக்க வச்ச. வெல் டன்மா. ரொம்ப அழகான குறிப்பு. அதே மாதிரி காற்றுன்னு பார்த்த உடனே வீசுவதுன்னு சொல்லலாம், சுவாசிப்பதுன்னு சொல்லலாம், எதேதோ இருக்கு. ஆனால் தென்றல்னு சொன்னால் காற்று மட்டும்தான் தோணும். இந்த முறை 5 மதிப்பெண்கள் வின் பண்ணதுக்கு உனக்கு நிச்சயமா எல்லாம் இருந்தால் கூட கொஞ்சம் கூடுதல் மதிப்பெண்கள் இவளுக்கு. வெல் டன். வெரி குட். உங்களுடைய 3வது சுற்று முடிவடைந்தது. இப்போ மொத்த மதிப்பெண்கள் ஒவ்வொரு அணியினரையும் பார்ப்போம். 3 அணிகளும் இப்போ உங்களுடைய மதிப்பெண்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க. 21, 23, 22. இந்த நிகழ்ச்சியினுடைய வடிவமைப்பின்படி இந்த 3வது சுற்றினுடைய இறுதியில் யார் குறைவான மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்களோ அவங்க வெளியேற வேண்டி வரும். அந்த அடிப்படையில் கீர்த்திமான் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கோவை நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். இன்றைக்கி நீங்கள் வெளியேற அணியாக இருந்தால் கூட
நீங்கள் அழகான குறிப்புகள் கொடுத்து நல்லா ஒரு கான்ஃபிடென்ஸ் உறுதியோடு விளையாண்டதை பார்த்த பொழுது இன்னும் கிட்டத்தட்ட இறுதி நிலைக்கு வரைக்கும் நீங்கள் வருவீங்கன்னு நினச்சேன். பரவாயில்ல. அதனால் இது வந்து ஒரு சின்ன எரரில் தான் உங்களுடைய வாய்ப்பு போனது. இந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் வந்து தமிழ் சொற்களை எப்படி பயிற்சி எடுத்துக்கிட்டீங்களோ அதை தொடர்ந்து பண்ணிங்கன்னா இப்போ 10th 11th ஸ்டாண்டர்ட் இருக்கும்போது கூட மறுபடியும் நீங்கள் வரலாம். உங்களுக்கு நிச்சயமாக இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும். எங்களுடைய பாராட்டுகளோட வாழ்த்துக்களோட நீங்கள் வெளியேறுகிறீர்கள். நன்றி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற 3 அணிகளுக்குமே ஒவ்வொரு அணிக்கும் காலிமார்க் போவன்டோ வழங்கும் ரூபாய் 2000க்கான ஒரு காசோலையும் கூடவே காலிமார்க் போவன்டோ வழங்கும் இந்த குட்டி பேக் 3 அணிகளுக்கும் பரிசாக கிடைக்கிறது. எல்லாம் வந்து வாங்கிக்காங்க. இடைவேளைக்கு பிறகு இந்த நிகழ்ச்சியின் வெற்றி பெறும் அணி யார் என்பதை தேர்வு செய்யும் அந்த சுவாரஸ்யமான இறுதி சுற்றில் மறுபடியும் உங்களை சந்திப்போம். காத்திருங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு காலிமார்க் போவன்டோ ஒரு வார்த்தை 1 லட்சம் ஜூனியர்ஸ் 2 பவர்ட் பை சக்தி மசாலா. இப்போ நம்ம வந்திருக்கிறது இந்த நிகழ்ச்சியினுடைய சுவாரஸ்யமான இறுதி கட்டம். இதுவரைக்கும் நீங்கள் விளையாண்ட அந்த 3 சுற்றுகளுடைய மதிப்பெண்கள் இனிமே உங்களுக்கு வந்து பயனளிக்காது. அதெல்லாம் போயிடுச்சு. இந்த சுற்றில் யார் அதிக மதிப்பெண்கள் எடுக்கிறீங்களோ அவங்க தான் இந்த ப்ரிலிமினரி ஃபர்ஸ்ட் லெவலில் முடிச்சுட்டு 2வது நிலைக்கு தேர்வாக போகிற அணி. இதனுடைய விதிமுறைகள் உங்களுக்கு தெரியும். 1 நிமிடத்தில் யார் அதிகப்படியான சொற்களை கண்டுபிடிக்க போகிறீங்களோ அவங்க தான் அடுத்த நிலைக்கு தேர்வாக போகிற அணி. ஒவ்வொரு சொல்லுக்கும் அதிகபட்சம் 3 குறிப்புகள் கொடுக்க முடியும். ஆனால் அதிக குறிப்புகள் கொடுத்து போயிட்டு இருந்தால் கால அவகாசம் ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால் கிட்டத்தட்ட குறைவான குறிப்புகளுக்குள்ளேயே கண்டுபிடிக்க நீங்கள் முயற்சி எடுக்கணும். எந்த அணி முதல்ல விளையாட போகிறீங்க நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். நாங்கள் விளையாடுறோம். வெரி குட். ஏன்னா இந்த நிகழ்ச்சியில் பார்த்துருப்பீங்க, முதல்ல விளையாண்டவங்களும் தோற்று போயிருக்கிறாங்க, 2வது விளையாண்டவங்களும் தோற்றுருக்காங்க. நாங்கள் செகண்டாக விளையாண்டா எங்களுக்கு டார்கெட் வந்துடும்ல. ஓஹோ, என்ன டார்கெட் அச்சீவ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் ஒரு டீமுக்கு அதுவே ப்ரெஷர் ஆயிடுச்சு. ஒருத்தவங்க 12 கண்டுபிடிச்சிட்டாங்க. இல்லை சொல்கிறேன். ஓகே, இதெல்லாம் பார்த்துருப்பீங்களே நீங்கள். இது லாஸ்ட் எபிசோட். ஓகே, பரவாயில்ல. அப்போ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். சென்ட் ஜேம்ஸ் ஸ்கூல். மதுவந்தி குறிப்புகள் கொடுக்க போறீங்க. தர்ஷனா நீங்கள் வந்து யூகிக்க போறீங்க. ஞாபகம் வச்சுக்காங்க, வெறும் 60 வினாடிகள் தான். 1 நிமிடத்தில் எவ்வளவு கண்டுபிடிக்க முடியுமோ அவ்வளோ கண்டுபிடிக்கலாம். பதட்டம் அடையவே வேண்டாம். தொடங்கலாமா? உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. மந்திரம், வணக்கம், வெரி குட். படம், திரை, வெரி குட். தீர்ப்பு, நீதிபதி, பஞ்சாயத்து, நாட்டாமை, 3. பறவை, புறா, விறகு, சிறகு, வெரி குட். வாசல், கதவு, வெளியே, திண்ணை, வெரி குட். 5. பணம், காசு, வங்கி, சேமிப்பு, வெரி குட். நிறுவனம், அலுவலகம், வண்டு, தொண்டு, வெரி குட். மாளிகை, கோட்டை, கோடி, லட்சம், நொடி, வினாடி, சாலை, பாதை, இணைப்பது, பாலம். வெரி குட். உங்களுடைய கால அவகாசம் முடிவடைந்தது. SBOA ஜூனியர் காலேஜ் 11 சொற்கள் கண்டுபிடிச்சு அமர்க்கலப்படுத்தி இருக்கிறீங்க. வெல் டன். நான் பேச்சுக்கு அந்த சென்ட் ஜேம்ஸ் கிட்ட சொன்ன முன்னாடி ஒரு அணி 12 கண்டுபிடிச்சு ப்ரெஷரைஸ் பண்ணிட்டாங்க. இப்போ 11 கிட்டத்தட்ட ப்ரெஷர் தான். ஆனால் இப்போ SBOA கண்டுபிடிக்க முடியும்னா சென்ட் ஜேம்ஸும் கண்டுபிடிக்க முடியும்ல. அதை தான் அவங்க நினைவில் வச்சுக்கணும். வெல் டன், வெரி குட் ஷோ. நீங்கள் வெயிட் பண்ணுங்க. வாங்க சென்ட் ஜேம்ஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இந்த கடைசி ரவுண்டு வந்தால் நான் க்ளூ கொடுக்கணும், நீ கண்டுபிடிக்கணும். நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுருந்தீங்களா? இல்லை இல்லை. இப்போ தான் முடிவு பண்ணீங்களா? இப்போ இதான் உங்களுக்கு பெட்டர்னு நினைக்கிறீங்க? பேரை காப்பாற்றிரு. உன் பேரை மட்டும் இல்லை, ஸ்கூல் பேர் இருக்குது, உன்னை ட்ரெயின் பண்ணவங்க பேர் இருக்குது. வெரி குட், நல்லா விளையாடலாம். இப்போ நீங்கள் எவ்வளோ கண்டுபிடிக்கணும்? 12. நீங்கள் டார்கெட் தெரியணும்னு ஆசைப்பட்டீங்களா? உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நாங்களே முதல்ல வந்திருக்கலாம், இப்போ தோணுது சார். எப்படி விளையாண்டாலும் திறமையாக விளையாண்டா கண்டுபிடிச்சா ஈஸியாக அடுத்த லெவல் போயிடலாம். தொடங்கலாமா? உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. மேடை, கோடை, போடுவது, நாடகம், சந்தோஷம், மகிழ்ச்சி, 2, நினைவு, கனவு, 3,
காட்டில். விலங்கு. ஆடுவது. வேட்டை. 4 வீட்டு. பூனை. நிலம். மனை. 5 அடுத்த word. அடுத்த சொல். சீக்கிரம். கடமை. கண்ணியம். 6 சண்டை. சச்சரவு. அரசன். போர். 7 வாத்தியம். நாதஸ்வரம். 8 பாதி. மீதி. சீக்கிரம். கடுமை. முழுமை. குட். படம். திரை. நெடில். பாடம். வெரி குட். அசைவம். சைவம். இப்போ நீங்க கடைசியில் இது சொல்லிருவீங்கன்னு நினைச்சேன்னா ரொம்ப சுலபமான ஒரு குறிப்பு. இறைச்சி அப்படின்னு சொன்னா மாமிசம். மாமிசம் சொல்லியிருப்பீங்க, டை ஆயிருக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது நடத்தி இருக்கலாம். ஐயோ நல்லா அழகா வந்தீங்க, ரொம்ப வேகமா வந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப ஃபாஸ்டரா இருந்தது. கொஞ்சம் ஸ்லோவானது எந்த சொல்லலன்னு ஞாபகம் இருக்கா? வேட்டை. இன்னும் வேட்டையில ரெண்டாவதுல வேகமா சொல்லிட்டீங்க. காட்டில் ஆடுவதுன்னு சொன்னனே வந்துருச்சு. நாடகம். அது கூட சொல்லிட்டோம். எதுல விட்டோம்? உங்களுக்கு முழுமையில நேரம் அதிகமாயிருச்சு. முரடன் வந்து ஸ்கிப் பண்ணியாச்சு. அவன் ஸ்கிப் பண்ண சொல் வந்து முரடன். அது கொஞ்சம் சிரமம் தானே? ஓகே. அந்த முழுமை கண்டுபிடிக்கிறதுக்கு பாதின்னு அழகா சொல்லிட்டா. அடுத்தது எப்படி வழி நடத்துறதுன்னு தெரியல இல்ல? கடுமை சொன்னேன். பரவாயில்ல, ரொம்ப அழகா விளையாண்டீங்க. 10 இன்னைக்கு வந்து தேர்வாகிற அணியா நீங்க இல்லைன்னா கூட நீங்க விளையாண்டது அற்புதமா இருந்துச்சு. அதனால யூ ஆர் நோ லெஸ். குட், வெல் டன். சென்ட் ஜேம்ஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருச்சி 10 அபாரமா கண்டுபிடிச்சிருக்கீங்க. ப்ளீஸ் ஜாயின் SBOA ஜூனியர் காலேஜ். இப்போ உங்களோட எண்ணங்களை சொல்லுங்க. வரும்பொழுது என்ன நினைச்சிட்டு வந்தீங்க? இப்போ எந்த மனநிலையில இருக்கிறீங்க? வின் பண்ணணும்னு இருந்தது, பார்த்தேன், கஷ்டமாக தான் இருந்தது. ஆனாலும் ரொம்ப நல்லா நல்லா தான் விளையாடினாங்க, எல்லாருமே நல்லா தான் விளையாடினாங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுத்து சரி, உங்களுக்கு இந்த நிலை இன்னைக்கு கிடைச்சதுக்கு யார் யாரெல்லாம் காரணம்? என் அப்பா, எங்கள் பேரண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஓகே, பேரண்ட்ஸ் தான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஆமாம். ஓகே, நீங்கள் என்ன ஐடியாவோட வந்தீங்க? எல்லாரும் ஒரு விளையாட்டுக்கு போட்டிக்குள்ளே வரும்பொழுது ஜெயிக்க போகிறோம்னு நினச்சிட்டு தான் வருவோம். எங்கே தவறு நடந்தது? டைம் ரொம்ப எடுத்துக்கிட்டோம்னு நினைக்கிறேன் சார். சில வார்த்தைக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டோம். சரி, இப்போ இப்படி சொல்லுங்க. இந்த இறுதி சுற்று இருக்க இந்த 1 நிமிடத்தில் அதிக சொற்களை கண்டுபிடிக்கிற சுற்றுல முதல்ல விளையாடுறது பெட்டரா ரெண்டாவது? முதல்ல விளையாடுறது தான் பெட்டர். இன்னைக்கு நிலைமை பார்த்தனால இப்படி சொல்றீங்க. இதுக்கு முன்னாடி 2வது விளையாண்டு ஜெயிச்சவங்களை கேட்டால் அப்படி வேற மாதிரி சொல்லுவாங்க. சரி, உங்களை பயிற்றுவித்ததெல்லாம் யார்? பேரண்ட்ஸ் தான் சார். பேரண்ட்ஸ் தான் உங்களுக்கெல்லாம். பரவாயில்ல, உங்கள் பெற்றோரெல்லாம் பாராட்டணும். இந்த மாதிரி நிகழ்ச்சியை பார்த்து உங்களை பார்க்க சொல்லி தூண்டி அதற்கு உங்களுக்கு பயிற்சியும் கொடுக்குற இந்த எல்லா பெற்றோருக்கும் எங்களது பாராட்டுகள் எங்கள் நிகழ்ச்சியின் சார்பாக. வெல் டன். இன்றைய நிகழ்ச்சியில் இறுதி சுற்றில் பங்கெடுத்து கொண்ட இந்த 2 அணிகளுக்கும் SBOA ஜூனியர் காலேஜ் சென்னை, திருச்சி சென்ட் ஜேம்ஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவியர் 2 அணிகளுக்குமே நலாஸ் ஆப்பக்கடை வழங்கும் ரூபாய் 2000க்கான கிஃப்ட் வவுச்சர் பரிசாக கிடைக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் 2வது நிலையில் வந்திருக்கிற திருச்சி சென்ட் ஜேம்ஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவியருக்கு எவரெஸ்ட் வழங்கும் ஒரு பெடஸ்டல் ஃபேன் பரிசாக கிடைக்கிறது. வெல் டன், கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்றைய நிகழ்ச்சியில் தேர்வாகி வெற்றி பெற்று அடுத்த நிலைக்கு செல்கிற SBOA ஜூனியர் காலேஜ் சென்னை இந்த மகளிர் அணியினருக்கு த சென்னை மொபைல்ஸ் வழங்கும் ரூபாய் 3000க்கான கிஃப்ட் வாச்சர். அடுத்த வாரம் இந்த நிகழ்ச்சியில் இந்த பிரிலிமினரி ஃபர்ஸ்ட் லெவல் இதில் பங்கு பெற போகிற புதிய 3 அணிகளோடு மறுபடியும் இந்த அரங்கத்தில் உங்களை சந்திக்கும் வரை நன்றியும் வணக்கமும் வாழ்த்துதலும் இன்றைக்கு பங்கு பெற்ற அணிகளும் சார்பிலும் வெற்றி பெற்ற அணியின் சார்பிலும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஜேம்ஸ் வசந்தன்.